வணக்கம். இந்த மீடியா என்டர்டெயின்மெண்ட் கான்க்ளேவ் இது முதல் முறை இல்லை, இரண்டாவது முறை சென்னையிலும், மூன்றாவது முறையாக நாங்கள் நிகழ்த்தினோம். ஒன்று ஹைதராபாத்தில் நிகழ்த்தினோம். இது எதற்காக இந்த MEBC என்னும் கேள்விகள் எழும்பொழுது, இந்த தொழிலில் இருக்கும் சிக்கல்களை எடுத்துரைக்க ஒரு நல்ல அரங்கம், மேடை தேவைப்பட்டது. எங்கள் குறைகளை அரங்கேற்ற ஒரு மேடை தேவைப்பட்டது. அதை சிந்தித்து யோசித்து இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்கள் அங்கே ஃபிக்கியுடன் தொடர்பு கொண்டு, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற இந்த அமைப்பு திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய தீர்க்க தரிசனத்தில் நம்பிக்கை உள்ள நவீன இந்தியர்களில் நானும் ஒருவன். அதனால் மட்டுமல்ல நான் இங்கே இதனுடன் சம்பந்தப்பட்டிருப்பேன். இந்த தொழிலுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் எனும் இந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்ததில் முழு பங்கு இந்த அமைப்புக்கு உள்ளது. அதுதான் இவர்கள் பார் எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு, முதல் ஈர்ப்பு அதுதான். அவர்களுடன் தொடர்பு கொண்டு மும்பையில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த இந்த ஒரு நிகழ்ச்சி உலகெங்கிலும் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழில் அதிபர்களும் இதை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, அருகில் உட்கார்ந்திருக்கும் திரு முராரி அவர்களும் நானும் ஆதங்கப்பட்டுக் கொண்டு இது சென்னையிலும் நடக்க வேண்டும் என்று ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு, 6 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவின் விளைவுதான் இந்த MEBC இங்கும் வந்திருப்பது. இதனால் நமக்கு என்ன என்ற ஒரு குழப்பம் ஆரம்பத்தில் இருந்தது உண்மைதான் என்றாலும், இந்த தொழில் கட்டுக்கோப்பாக நடப்பதற்கும் நம் குரல் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் கேட்பதற்கான ஒரு நல்ல மேடையாக, ஊடகமாக, போடியம் என்று சொல்வார்கள், இது அமையும் நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, தொழில்நுட்ப ரீதியான பல முன்னேற்றங்களை பற்றிய விவாதங்கள், இவை எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும், இது பல்முனை விவாதமாகவும் உரையாடலாகவும் இது இருக்கும். சென்சார் போர்டு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டார்கள் போன முறையும். இந்த முறை உங்களுக்கு இருக்கும் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸை பற்றியும் அதை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்கு ஒரு காம்படிஷன் கமிஷன் அவர்களும் இங்கே வருகிறார்கள். இதெல்லாம் இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். எப்படி எங்களுக்கு அரசிடம் உரையாடுவதற்கு ஃபிக்கி ஒரு போடியமாக அமைகிறதோ, அதேபோல் எல்லோருடனும் உரையாடுவதற்கு ஒரு நல்ல அரங்கமாக நீங்கள் திகழ்கிறீர்கள், உதவி கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த பிரஸ் மீட்டே அதான் வச்சுங்களேன். இதில் வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. வெவ்வேறு தொழில்நுட்ப அறிஞர்கள் வந்து இங்கே கலந்து கொள்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பல இயக்குநர்களும் தொழில்நுட்ப கருவிகளை பற்றிய உரையாடல்களும் இங்கே நடக்கும். இது போக என்ன மாதிரி ஆட்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்காக ஒரு சின்ன நாடகம் ஒன்றை திரு KB அவர்கள் எழுதி, நான் கிரேசி மோகன் அவர்கள், ரமேஷ் அரவிந்த் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு சின்ன மிகச்சிறிய ஒரு நாடகம் ஒன்றை அரங்கேற்ற இருக்கிறோம். அதில் குறிப்பாக அந்த நாடகத்தின் குறிக்கோள் என்னவென்றால், டிஜிட்டல் சினிமாவின் உன்னதத்தை உணர்த்தும் ஒரு நகைச்சுவை நாடகமாக அது இருக்கும்.
அதற்கான அதான் இன்னைக்கு காலையில் கூட அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லார்ட்டையும் ரிஹர்சலை பற்றியெல்லாம் அறிவுரை கொடுத்துருக்கேன், இதுக்கு எப்போ ரிஹர்சலுக்கு வர போகிறேன்னு கேட்டுட்டு இருந்தார். அதனால தான் காலையில் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். நாளை மும்பை சென்று விட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்பாக இங்கே வந்து உங்களுடன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன். இம்முறை சேம்பர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலிருந்து எல்லோரும், சேம்பரிலிருந்தும் கவுன்சிலிருந்தும் எல்லோரும் கலந்து கொள்வதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முயற்சியாக தேரும் என்று நான் நம்புகிறேன்.